போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் முன்னுக்கு இருந்துச்சுங்க. இது சிஸ்டர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, பிள்ளைங்களை எப்படி நீ தொடர நான் பார்க்குறேன் அப்படின்னு. குண்டா இருக்க, எவன்ட்ட நீ போயிட்டு வந்த? பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு 3வது வீட்டுக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களை வெளியே உட்கார வச்சு வாரப்பட்டையில் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. பிள்ளைங்க இன்னைக்கு சொல்கிறாங்க, எங்களை வந்து அல்மாரிக்குள்ளே ஒளி வச்சு வெளியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா, அதனால தான் நாங்கள் வெளியே வரல. ஆக்சுவலி அந்த டைமில் அவங்க நினச்சிருந்தா பிள்ளையை எடுத்துக்கலாம், இவ்வளோ பிரச்சனை அவங்க வந்திருக்காரு. என் பிள்ளையை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அவனுக்கு இந்த விரல் தான் வெட்டியிருக்கான், அவன் சேஹாட்டாக இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடி இருக்குது. ஸோ இந்த 2 பிள்ளைங்களுக்கு காலில் அடி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டலில் என்னோட சிஸ்டர்லோ, நீ என்னத்துக்கு வந்திருக்க, நீ வராத, நீ கிளம்பு அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுது. அந்த டைமில் என் பிள்ளைங்கள்கிட்ட வந்து உங்கள் அம்மாட்ட பேசாத, உங்கள் அம்மா கிட்ட பேசாதுன்னு. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது. அம்மா எனக்கு நீ அம்மாலாம் நீங்கள் இல்லை, எனக்கு எங்கள் அத்தை மாமா தான் எனக்கு அம்மா அப்பா, நீங்கள் போயிருங்க அப்படின்னு இருக்கு. அப்போ அன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன். என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டுறாங்க, என் பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, பார்க்க விட மாட்டுறாங்கன்ட்டு. ஓகே, அன்றைக்கி ராத்திரி வந்து நர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, அம்மா இருக்காங்க, அம்மாவை பார்க்கணுங்க. நான் அங்கே இருக்கேன், என்னோடய மதரில் இன்னொரு பிள்ளையை பார்த்துக்கிட்டாங்க, நான் இந்த பக்கத்தே இன்னொரு பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி கேஸுக்குன்னு வந்துட்டோட இந்தமாரி ஒரு விஷயம். ஓகே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க என்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. அம்மா இந்தமாரி நாங்கள் உங்கள்கிட்ட பேசலைன்னா அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, சண்டை நடக்கும். அப்பா அவங்க அப்பங்காரன் வந்து இந்த ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா, நான் இருக்கும் போது ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு தூக்கு கயிறு மாதிரி தூக்கிட்டு தொங்கட்டா தொங்கட்டா தொங்கட்டான்னு தொங்கி தொலைஞ்சிருக்க வேண்டியதானு தோணும். அப்போ என் பிள்ளைகிட்டையும் அதே தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ உங்கள் அம்மாட்ட போனீங்கன்னா நான் தொங்கிடுவேன் அப்படின்ட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பிள்ளைங்கள்ட்ட காட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளை கூட நான் ஸ்டே பண்ணும்போது என் பிள்ளை வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்பா இந்த மாதிரி செஞ்சாருமா, நீங்கள் போயிட்டோட இந்த மாதிரி செஞ்சார், எங்களை போட்டு அடி அடின்னு அடித்தார், ஃபேனில் வந்து கழுத்தை வச்சுக்கிட்டு நான் தொங்கட்டான்னு கேட்பாரு, நீங்கள் உங்கள் அம்மா கூட போனீங்கன்னா நான் தொங்கிடுவேன் அப்படின்ட்டு, நான் செத்துருவேன் அப்படின்ட்டு. அதனால தான்மா நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலி நான் வந்து ஃபோனில் ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு அம்மா வேணாம், எனக்கு அம்மா பிடிக்கலன்ட்டு அதை வந்து ரெக்கார்டிங் எடுத்து ப்ருடா சாங் வந்து அந்த ஒரு இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மை கதை அவங்களுக்கு தெரியல, பிள்ளைங்களை ஏன் அந்த மாரி பேச வச்சாங்கன்ட்டு. ஓகே, பரவாயில்லம்மா, ஓகேவா அவங்க. அப்போ நான் என்னோடய லாயருக்கு நான் சொல்லிட்டேன், நான் பிள்ளைங்களை கேளுக்கு கூட்டு போகிறேன், நான் கேளில் வச்சு நான் கியூர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. பிள்ளைங்கள ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, பிள்ளைங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, கால் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு பிளேட் வைக்கணும், அவங்க பிளேட் கழட்டணும், ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. அப்போ சரி, நான் பரவாயில்ல, நான் கேளைக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்னோடய லாயர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் எப்படி பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் கூட்டிக்கிட்டு நான் போகிறேன், இப்போ நான் விட்டுட்டேன்னா பிள்ளைங்க எனக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு. சிஸ்டர், நீங்கள் ஸ்டெப் பேக் பண்ணி தான் ஆகணும் இந்த டைமில், நீங்கள் கிவ் அப் பண்ணி தான் ஆகணும் இந்த டைமில். ஏன்னா பிள்ளைங்களோட ஹெல்த்து முக்கியம். உங்களோட ஈகோ, உங்கள் செல்ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் பிள்ளைங்களை பார்க்கணுன்னா ஹெல்த்துன்னு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும், பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் அங்கேயே தங்கி? நான் அங்கேயே இருக்கேன், ஒரு 1 வீக் அங்கேயே இருக்கேன். பிள்ளைங்களுக்கு அந்த விசிட்டிங் டைம் மட்டும் போய்ட்டு பிள்ளைங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டேன், ராத்திரியும் பார்த்துக்கிட்டேன். அந்த டைம்னா அவன் பிளாக்மெயில் இமோஷனல் பண்ணுறான். அதாவது அவன் அங்கேருந்து வந்து பிள்ளைகிட்ட சொல்கிறான், அம்மா வந்து என்னை பார்க்க சொல்லு, அப்படி நம்ம வீட்டுக்கு எல்லாம் போயிடலாம் அப்படின்றான். எனக்கு இந்த பட்டு வேலை வேறு, 1 வாரம் இருந்துட்டு நான் கென்திங்கில் போயிட்டு திருப்பி லீவ் எழுதிட்டு நான் வரணும். ஓகே, லீவ் எழுதிட்டு நான் வந்துட்டு நான் என்னோடய மதரில் என்கிட்ட பேசினாங்க, நான் வச்சு பார்த்துக்கிறேன். டாக்டரும் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிலைமையில் பிள்ளைங்களை நீ வந்து இப்போ ஜலானன் கேளுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் மேலே பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஈகோ இதெல்லாம் நான் பார்க்க முடியல, என்னால் பிள்ளைங்களோட ஹெல்த்து தான் பார்க்கணும். ஓகே, பரவாயில்ல, பிள்ளைங்க எங்கள் மதர்லவும் என்கிட்ட பேசினாங்க, நான் பிள்ளைங்களை நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, பிள்ளைங்களுக்கு ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நான் கென்திங்க்கும் வேலைக்கு போனேன். அண்ணாடிக்கும் வீடியோ கால் பண்ணி பேசினேன்.
காசும் அனுப்பி விட்டேன். ம். பிள்ளைங்களுக்கு வாங்கிக்க வேண்டிய காசும் அனுப்பி விட்டேன். அதோட ரிசீட் எல்லாம் என்னோட லாயர் கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ட்டு. அந்த டைம்ல பிகேபி போட்டாங்க. ம். பிகேபி என்னால வர முடியல. அங்கே அங்கேயே இருந்துட்டீங்க. அங்கேயே இருந்துட்டேன். ம். என்னால வர முடியல. அப்ப இன்னும் பிகேபி சத்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கேயுமே போகக்கூடாது. ஓகே, நான் அங்கேயே இருந்துட்டேன். அதில் இருந்துட்டேன். டிவோர்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2020 அதுக்கு என்ன பிள்ளைங்களோட கீப் இன் டச் எதுவுமே இல்லை. என்ன நடந்தாங்க என்கிட்ட அந்த வீடியோ கால் பண்ணி பேசுறது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் பண்ணி பேசினவங்க அதுக்கான வீட்டுக்கு போயிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க.